चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। வாணியின் தொடர்ச்சி 27/3/1982 பாட்டிகளுடன் சந்திப்பு. பஞ்சாப் மற்றும் குஜராத் மண்டலம். மாயாவின் நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு குடநிழலின் கீழே இருங்கள். எப்பொழுதும் தன்மேல் தந்தையின் நினைவின் குடைநிழலை அனுபவம் செய்கின்றீர்களா? நினைவின் குடைநிழல் இருக்கின்றதா? இந்த குடைநிழலை எப்பொழுதாவது விட்டுவிடுவதில்லையே. யார் எப்பொழுதும் குடைநிழலின் உள்ளே இருக்கின்றாரோ அவர் அனைத்து விதமான மாயாவின் தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றார். எந்த விதத்திலும் மாயாவின் நிழல் விழ முடியாது. இந்த பஞ்ச விகாரங்கள் எதிரிக்கு பதிலாக தாசனாகி சேவாதாரி ஆகிவிடுகின்றனர். எப்படி விஷ்ணுவின் சித்திரத்தில் பார்த்திருக்கிறீர்கள், பாம்பின் படுக்கை மற்றும் பாம்புகளே குடைநிழலாக ஆகிவிட்டன. இது வெற்றியின் அடையாளம். இது யாருடைய சித்திரம்? உங்களுடைய சித்திரம்தான் இல்லையா? யார் மீது வெற்றி அடைகின்றார்களோ அந்த மாதிரி சேவாதாரியாகி விடுகின்றார். நீங்கள் அந்த மாதிரியான வெற்றி ரத்தினம். சக்திகளும் குடும்பத்தின் மாதர்களாக இருப்பவர்கள் சக்தி சேனையின் சக்திகள் ஆகிவிட்டார்கள். சக்திகளின் சித்திரங்களால் ராவண வம்ச அசுரர்களை காலின் கீழே இருப்பதாக காண்பிக்கின்றார்கள். சக்திகள் அசுரர்களை தன்னுடைய சக்தி என்ற கால்களின் கீழே அழுத்திவிட்டார்கள். சக்தி என்ற ஒரு விகார சம்ஸ்காரத்தையும் மேலே வரவே விடாது. ஞானத்தை தானம் செய்யும் உண்மையிலும் உண்மையான மகாதானி ஆகுங்கள். எப்பொழுதும் புத்தி மூலமாக ஞானக்கடலின் கரையில் இருக்கக்கூடிய, அதாவது கடலின் மூலமாக கிடைத்த அளவற்ற களஞ்சியத்தின் அதிபதி என்று தன்னை நினைக்கின்றீர்களா? எப்படி கடல் நிரம்பி இருக்கிறது, அளவற்று இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது. அதே போல ஆத்துமாக்களும் அந்த குறைவற்ற களஞ்சியங்களுக்கு மாஸ்டர் அதிபதிகளாக இருக்கின்றார்கள். என்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றனவோ அவற்றை மகாதானியாகி மற்றவர்களுக்காக காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருங்கள். சம்பந்தத்தில் வரும் பக்த ஆத்மாக்கள் மற்றும் சாதாரண ஆத்மாக்கள் அவர்களுக்காக பக்தர்கள் பக்தியின் பலன் கிடைத்துவிடட்டும் என்ற ஆர்வம் இருக்கும். பாவம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அலைவதை பார்த்து இரக்கம் வருகிறது இல்லையா? எவ்வளவு இரக்கமனமுடையவர்களாக ஆகுவீர்களோ அந்தளவு அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சுலபமாக வழி கூறுவீர்கள். செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். யாரும் வருவதில்லையே என்று நினைக்காதீர்கள். நீங்கள் மகாதானி ஆகுங்கள். செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். முறையீடு எதுவும் இருந்துவிடக்கூடாது. அழியாத ஞானம் ஒரு பொழுதும் விநாசமாகுவதில்லை என்று கேட்பார்கள். ஒரு மாதம் கழித்து யோசிப்பார்கள். பிறகு யோசித்து அருகில் வந்து விடுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனமுடைந்து போகாதீர்கள். யார் செய்வார்களோ அவர்களுக்கு உருவாகும். மேலும் யாருக்கு செய்கின்றீர்களோ அவர்களும் இன்று இல்லை என்றாலும் அவசியம் நாளை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அளவற்ற சேவையை களப்பெற்றவராக செய்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது. ஏனென்றால் பாப் தாதாவிடம் அனைவருடையதும் சேமிப்பாகியே விடுகின்றது. மேலும் என்ன செய்கின்றீர்களோ அதற்கான உடனடி பலனை குஷியும் கிடைத்து விடுகின்றது. சூழ்நிலையை சக்திசாலி ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்தீர்கள் என்றால் சேவையின் வளர்ச்சியின் லட்சணம் தென்படும். எப்படி கோயிலின் சூழ்நிலை தூரத்திலிருந்தே இழுக்கிறது, அதே போன்று நினைவின் நறுமணத்தின் சூழ்நிலை உயர்ந்ததாக இருக்கட்டும். அதன் மூலம் இது ஏதோ விசேஷ ஸ்தானம் என்று ஆத்துமாக்களை தூரத்திலிருந்தே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நினைவின் சக்தி மூலம் தன்னை முன்னேற்றி கொண்டே இருங்கள். மேலும் கூடவே வாயுமண்டலத்தையும் சக்திசாலி ஆக்குங்கள். சேவை நிலையத்தின் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்க வேண்டும். அதன் காரணமாக
அனைத்து ஆத்துமாக்களும் ஈர்க்கப்பட்டு வந்துவிட வேண்டும். சேவை வாய்மொழி மூலமாக மட்டும் நடப்பதில்லை, மனசக்தி மூலமாகவும் சேவை செய்யுங்கள். சூழ்நிலையை சக்திசாலி ஆக்க வேண்டும். இது என்னுடைய பொறுப்பு என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். எப்பொழுது அந்த மாதிரி லட்சியத்தை வைத்தீர்கள் என்றால் சேவையின் வளர்ச்சியின் லட்சணம் தென்படும். அனைவரும் வரத்தான் வேண்டும், இதுவோ உறுதியாக இருக்கிறது. ஆனால் சிலர் நேராக வந்து விடுவார்கள், சிலர் சுற்றி அடித்து அலைந்த பிறகு வந்து விடுகிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் நான் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக, அந்த மாதிரி தீபமாக வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாக வீட்டில் பூச்சிகள் தானாகவே வந்துவிட வேண்டும். நீங்கள் பிரகாசமாக எரியும் ஜோதியாக அமர்ந்து விட்டீர்கள் என்றால் வீட்டில் பூச்சிகள் தானாகவே வந்துவிடும். நல்லது. வரதானம். பரமாத்ம அன்பு மற்றும் அதிகாரத்தின் ஆன்மீக குஷி மற்றும் போதையில் இருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளால் நிரம்பியவராகுங்கள். எந்த குழந்தைகள் தந்தையுடன் எப்பொழுதும் இணைந்து இருந்து அன்போடு என்னுடைய பாபா என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கு பரமாத்ம அதிகாரம் பிராப்தியாகி விடுகிறது. எல்லையற்ற வல்லல் அனைத்து பிராப்திகளினால் சம்பன்னமாக்கி விடுகின்றார். 3 உலகங்களின் அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். பிறகு என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்துவிட்டோம், அடைவதற்கு இன்னும் ஒன்றுமில்லை என்ற இந்த பாடலைத்தான் பாடுகிறார்கள். அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு உறுதி கேரண்டி கிடைத்து விடுகின்றது என்ற இந்த ஆன்மீக குஷி மற்றும் போதையில் இருங்கள். ஸ்லோகன். சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனை. இடைவிடாத பயிற்சி இருக்க வேண்டாம். சாதனையில் தடை ரூபம் ஆக வேண்டாம். अच्छा, ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।